இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆளும் மாநிலங்களில் மது கொள்கை என்னவென்று தெரிவிக்க வேண்டும். ஜி.கே. வாசன் பேட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் இன்று கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அந்தந்த மாவட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜி.கே. வாசன், 26 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதற்கு தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே படிப்படியாக பணிகளை செய்ய வேண்டும் என்று ஜூன் மாதம் நடந்த தமாகவினுடைய செயற்குழு கூட்டத்திலே சென்னையிலே முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக திருச்சியிலே நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், கூட்டணி தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த வெற்றி கூட்டத்தில் பேசினார்கள். அதற்கு பிறகு இயக்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கும் பணி துவங்கியது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 25, 23, 24 ரெவென்யூ மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். இயக்கத்திலே புதிய நிர்வாகிகள் மாவட்டங்களை பிரித்த பிறகு புதிய உற்சாகத்தோடு செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பிற்கு மேலாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொய்வான பகுதிகளிலே மேலும் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் நேரடியாக சென்று இன்னும் 15 நாட்களுக்குள் அங்கேயும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று நான் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். இந்த மாத இறுதிக்குள் அடுத்த மாதம் தொடங்கி 4 மண்டலத்திலும் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் மாநாடு நடத்த இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களிலே நடைபெறுகிறது என்பது பின்பு அறிவிக்கப்படும். இந்த திருச்சி மாவட்டங்கள் மற்றும் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் நிறைய பட்டியல் கொடுத்துருக்குறாங்க பத்திரிகை நண்பர்களிடம் கூறுவதற்கு. அதை நான் முதல்ல சொல்லிட்டுமா குயிக்காக, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் நியூஸ் போடுவேன். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக கொள்ளிடம் நீர் கடலிலே கலக்கின்றது. நீர் கடலிலே கலப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக டெல்டா பகுதி விவசாயிகள் பயன்படுகின்ற வகையிலே கொள்ளிடத்திலே தடுப்பணை அமைத்து தர வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை மீண்டும் தமாக சார்பிலே மாவட்டத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் அரியலூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலே போதிய மருந்து வசதிகள் இல்லை, மின்சார வசதிகளும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறைக்கு கட்டிட வசதி, அவர்களுக்கு குடியிருப்பு வசதி போதிய அளவுக்கு இல்லை என்ற குறைபாடை கூறியிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கேட்டு மக்கள் கோரிக்கை வைத்ததை அரசு நிறைவேற்றவில்லை. நகராட்சியில் உள்ள 18 வார்டுகளிலே பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அரியலூர் மாவட்டமான பிறகு இன்று வரை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த அலுவலகங்கள் வாடகை கட்டிடத்திலேயே இருக்கிறது. அதற்கு முறையாக அரசு கட்டிடம் தேவை என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். பேருந்து பணி மிக அவசியம். ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும். 50% தான் முடிந்திருக்கிறது. காலக்கெடுவுக்குள் அது முடிக்க வேண்டும். சாதாரண மக்கள் மழையிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அரியலூர் மாவட்டம் டெல்டா பகுதியில் உள்ள அம்பலவர் கட்டளை முதல் காமராசவல்லி வரை உள்ள ஊராட்சி சாலைகளை நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி தரக்கோரி 50 ஆண்டு கால கோரிக்கையை எந்த அரசும் இதுவரை
நிறைவேற்றவில்லை. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடிதண்ணீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. 10 நாட்களுக்கு ஒரு முறை தான் அங்கே நகராட்சிக்கு தண்ணீர் வருகிறது என்று அனைத்து தரப்பு மக்களும் குறை கூறுகிறார்கள். 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதேபோல் சுமார் 100 கல்குவாரிகளில் உள்ள தண்ணீரை ஆர்ஓ செய்து பெரம்பலூர் நகராட்சி உட்பட்ட பகுதிகளுக்கு தினமும் விநியோகம் செய்ய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் விஜயகோபாலபுரத்தில் இயங்கி வரும் எம்ஆர்எஃப் ஊழியர்களுக்கான 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்க ஊதிய உயர்வு 2019க்கு பிறகு இன்னும் வழங்கவில்லை. அவர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும். மக்காச்சோலை கொள்முதல் நிலையம் ஒன்று தமிழக அரசு பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடைசியாக வரும். அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி ஒன்றியம் கள்ளக்குடி பிர்கா பெருவலப்பூர் பிர்கா பகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் சென்ற மழையின் போது மக்காச்சோளம் பயிரிடப்பட்டது. இந்த பகுதியில் போதிய மழை இல்லாததால் பயிர்கள் கருகி வாடிவிட்டது. இதற்கு விதை, உரம், உழவு போன்றவற்றிற்கான செலவு ஏக்கருக்கு 9,000 ரூபாய், 9,000 ரூபாய். மீண்டும் விதைக்கு ஏற்றவாறு 5,000 ரூபாய் செலவாகும். ஆகவே அரசு மானியத் தொகை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். திருச்சி காவிரி ஆற்று பாலத்திலே சென்ற ஆண்டு தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்யாத காரணத்தினால் பாசன கிளை வாய்க்கால்கள் தூர்ந்துவிட்டது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உடனடியாக பாசன வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். நெல் குவிண்டலுக்கு 3,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை. ஒரிசாவிலே 3,100 ரூபாய் வழங்குகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். திருச்சி கரூர் மாவட்டத்தில் காவிரி நீர் 17 கிளை வாய்க்கால் மூலம் 1,75,000 ஏக்கர் பாசனம் பெறுகின்றது. இதற்கு வினாடிக்கு 3,800 கன அடி நீர் தர வேண்டும். ஆனால் அளவுபடி தண்ணீர் வழங்காமல் குறைந்த தண்ணீர் வழங்குவதால் 17 கிளை வாய்க்கால் கடைமடை பகுதி விவசாயிகள் விதை தெளிக்க முடியாத நிலையிலே உள்ளனர். கல்லணைக்கு கீழ் 13,000 கன அடி நீர் வழங்க வேண்டும். 8,000 அடி கன நீர் மட்டுமே வழங்கப்படுகிறது. அணையினுடைய நீர்மட்டம் 94 அடியாக உள்ளது. தமிழக அரசு கர்நாடக அரசிடம் மாதாந்திர உரிமை நீரினை பெறாமல் பருவ நீரை நம்பியுள்ளது என்ற சந்தேகம் விவசாயிகளுக்கு எழுந்துள்ளது. உடனடியாக விவசாயிகளுடைய நலன் கருதி இதற்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும். சென்ற ஆண்டு தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளிலே காப்பீடு செய்து விவசாயம் செய்த பயிர் இயற்கை சீற்றம், மழை போன்ற காரணங்களால் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் நிர்வாகங்கள் நடுநிலையோடு செயல்பட்டு உரிய இழப்பீடு பெற்று தராமல் தனியார் காப்பீடு நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். அரசு விவசாயிகள் சார்ந்த அரசாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.